இன்றைக்கி நம்மளோட இங்கிலீஷ் டாபிக் என்னென்னா ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ். இதில் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் வந்து கண்டிப்பாக எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லேயும் எங்கெல்லாம் இங்கிலீஷ் கேட்குறாங்களோ அங்கே கண்டிப்பாக ஒரு கொஷின் மினிமம் ஒரு கொஷின் ஷுவராக வருங்க. அதில் நம்ம இப்போ இந்த கான்செப்ட் வந்து நம்ம ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய டஃப்பாக கொஷின் கேட்டாலும் நமக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாத்துக்குமே வந்து ஒரு மெத்தட் தாங்க. அதாவது ஒரு ஃபார்முலா மாதிரி நம்ம மனசில் நிறுத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அதை ஜஸ்ட்டு வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம ரிவைஸ் பண்ணாலே போதும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வாங்க நம்ம ப்ரிஃபிக்ஸ்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ப்ரிஃபிக்ஸுங்கிறது ஒரு சிலபிள். அது வந்து ஒரு பேஸ் வேர்டு இல்லைனா ரூட் வேர்டுக்கு முன்னாடி ஆட் பண்ணணும். ப்ரீங்கிறது முன்னாடி, அதை ஞாபகம் வச்சுட்டோன்னா நம்மளுக்கு இதில் கன்ஃபியூஸ் ஆகாது. ஏன்னா சம்டைம் எக்ஸாம் ஹாலுக்கு போயிட்டு ப்ரிஃபிக்ஸ்னால் முன்னாடி ஆட் பண்ணுமா பின்னாடி ஆட் பண்ணுமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். அதில் பார்த்திங்கன்னா இந்த ப்ரிஃபிக்ஸ் ப்ரீங்கிறது வந்து முன்னாடி. ஸோ வந்து நம்ம ஒரு வேர்டுக்கு முன்னாடி ஆட் பண்ணுற சிலபிளை தான் வந்து என்னென்னு சொல்கிறோம், ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதே வந்து சஃபிக்ஸுங்கிறது என்னென்னா ஒரு வேர்டுக்கு ஒரு பேஸ் வேர்டு இருக்கு இல்லையா, பேஸ் வேர்டோட கடைசியில் எண்டில் வந்து ஒரு சிலபிளை வந்து ஆட் பண்ணுறது தான் சஃபிக்ஸ். வாங்க நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.